जय जगत माता देवी बगलामुखी ओम क्लीं बगलामुखी वरदे सर्वसौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. இன்னைக்கும் ஒரு சம்சயத்துக்கு ஒரு கேள்விக்கு விடை தான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி உள்ள கேள்விகள் உங்களோட மனசுல இருந்தால் நீங்களும் இங்கே எழுதி கேட்கலாம். இன்னைக்குள்ள கேள்வி என்ன என்றால், ஒரு ஆக்சிடெண்ட் வரும்பொழுது, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு, படகு ஆக்சிடெண்ட்டு, இப்படியெல்லாம் வராங்க இல்லையோ, அப்போ 50 பேர் 100 பேர் 200 பேர் இப்படி மரணப்படுறாங்க, இறந்து போகிறாங்க. இந்த 100 பேர் இறந்து போகப்பட்ட 100 பேருடைய ஜாதகப்படியும் அப்போல் அவரோட வாழ்க்கை முடியறதா, அப்போல் அவருக்கு மரணம் சம்பவிக்கும் என்று அவங்க ஜாதகப்படி இருக்கிறதா என்று கேட்டிருக்காங்க. இதை பற்றி ஒரு கொஞ்ச காலம் முன்னாடி நான் பதில் சொல்லியிருக்கிறது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ உங்களிடம் மறுபடியும் அதை பற்றி ஒரு விளக்கமாக சொல்கிறேன். அதாவது இந்த யோகங்கள், சம்பவங்கள் இவையெல்லாம் உண்டாகப்பட்டது. யோகம் என்றால் பாக்கியங்கள், அனர்த்தங்கள், பாக்கியங்கள் இவையெல்லாம். அனர்த்தம் என்று சொல்லும்போது துர்யோகம்தான், பாக்கியம் என்று சொல்லப்பட்டது நல்ல யோகங்கள். இவையெல்லாம் உண்டாகப்பட்டது இடம், காலம், ஜாதகம், இது 3 பேஸ் பண்ணித்தான். இடம், காலம், ஜாதகம், இது 3 பேஸ் பண்ணித்தான் இப்படியெல்லாம் உண்டாகிறது. அதாவது இடம், காலம், ஜாதகம் என்று சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட்ல இடம், அங்கே அந்த இடத்துக்கு தான் முன்தூக்கம். இந்த இடத்தில் காலம் என்று சொல்லப்பட்டது அந்த டைம். இந்த இடத்தில் இத்தனை காலத்தில் இத்தனை உயிர்கள் நஷ்டப்பட வேண்டும் அப்படின்னு உள்ள திருவெழுத்திருக்கும். மனுஷனுக்கு ஜாதகம் இருக்கிற மாதிரி நாட்டுக்கும் கண்டிப்பாகவே ஜாதகம் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க ஒரு பிரஸ்தானம் ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, ஒரு முகூர்த்தம் குறித்து அந்த முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த முகூர்த்தத்தில் உண்டாகப்பட்ட பிளானட்டரி பொசிஷன் அதுதான் அதோட ஜாதகம். அப்ப இந்த இடத்தில் வச்சு இத்தனை பேருக்கு ஆக்சிடென்டினால உயிர் சேதம் உண்டாக வேண்டும் அப்படி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும். அப்போ இந்த 100 பேர் வந்ததுல, அந்த வண்டியில, அந்த ட்ரெயின்ல இல்லை அந்த படகுல 100 பேர் வந்திருக்காங்க. அதில் 50க்கு மேலுள்ள ஆளுகளுக்கு அந்த ரொம்ப மோசமான டைமாக இருக்கும். கொஞ்சம் பேருக்கு நல்ல டைமாகவும் இருக்கும். அந்த மோசமுள்ள ஜாதகத்தோட ஆளுகள் தான் அதிகமாகவே இருக்கும், மற்றது கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? படகு மறியும், ஆக்சிடென்ட் உண்டாகும், தோஷங்கள் பாதிக்கத்தான் செய்யும். இங்கே ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லி இருக்கிறது, மரணம் என்று சொல்லப்பட்டது 101 விதத்திலே இருக்கிறது. 101 விதம் மரணங்கள் இருக்கிறது. அதாவது ஆக்சிடென்ட் மரணம், இந்த பிரசவத்தில் மரிச்சு போகிறது, தற்கொலை பண்ணுறது, ஒருவனால வெட்டி எல்லாம் கொலை பண்ணுவாங்கல்ல, இல்லை அப்படி உண்டாகப்பட்டது. இப்படி விஷம் குடித்து சாகிறது, பாம்பு கடித்து சாகிறது, மேலே இருந்து கீழே விழுந்து சாகிறது, மரம் விழுந்து இப்படி 100 விதத்திலே இருக்கிறது. இந்த 100 விதத்திலே இருக்கப்பட்டதும் அகால மரணங்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு மரணம், அதாவது 101 வித மரணங்களில் 100 மரணம் அகால மரணங்கள், ஒரு மரணம் கால மரணம். இந்த கால மரணத்தை தடுக்க முடியாது, அகால மரணத்தை தடுக்க கண்டிப்பாகவே முடியும். அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில், முன்னாடி நான் சொன்னேன், வாழ்க்கையில் ஒரு குரு, லைஃப் கைடு ஒன்று தேவை இருக்கிறது. ஒரு குரு வேணும். அந்த குரு உங்களோட வாழ்க்கையின் லைஃப் கைடாக இருக்க வேண்டும். அப்படி சொன்னதுக்கு காரணம் அதுதான். அந்த நேரத்தில் உங்களோட ஜாதகப்படி ஏதாவது ஒரு பாப கிரகத்தோட தரிசனம் இருக்கும். உங்களுக்கு குரு தசாகாலம் தான் என்று இருக்கட்டும், இல்லை சுக்கிர தசாகாலம் தான் என்று இருக்கட்டும், இந்த இறந்து போகப்பட்ட ஆளுக்கு, மரண யோகம் இல்லாத ஆளுக்கு, அதாவது ஆயுசு முடியாத ஆளுக்கு நல்ல டைமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பாப கிரகத்தோட வீட்சணம் அவனுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். அதனால தான் இவனும் போய் அந்த ஆபத்தில் மாட்டி தன் உயிரை அங்கே விட வேண்டிய சூழ்நிலை உருவாகப்பட்டது. ஆனால் அப்படி மரிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு உடனே மோட்ச பிராப்தியோ நரக பிராப்தியோ உண்டாகாது. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவனுக்கு ஜாதகப்படி 60 வயசு வரை ஆயுஷ் இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. 60 வயசு வரை ஆயுசு இருக்கப்பட்ட ஒருவன் 20 வயசுல எங்கே இறந்து போயிருக்கிறது இந்த ஆக்சிடென்ட்ல. அப்போ 20 வயசுக்கு மேல் மறுபடி அவனுக்கு 40 வயசு வரைக்கும்
வாழ வேண்டியதாக இருக்கு. 40 வருஷ காலம் வாழ வேண்டியதாக இருக்கு பூமியிலே. இந்த ஆத்மாவுக்கு அதிகம் தாமசியாத, லேட் ஆகாம அடுத்த ஒரு ஜோனியிலே மறுபடி ஜென்மம் உண்டாகும். இப்படி இருக்கப்பட்ட இந்த ஆத்மாக்கள் தான் ஆவி உலகம் அப்படி சொல்றாங்க இல்லையா? நிறைய ஆவிகள் இப்படி அலைஞ்சுட்டே இருக்கும், ஆத்மாக்கள் அலைஞ்சுட்டே இருக்கும். இந்திய ஆத்மாக்கள் தான் இப்படி அலைஞ்சுட்டே இருக்காங்க. இந்திய ஆத்மாக்கள் தான் அவருக்கு சொர்க்க பிராப்தியோ நரக பிராப்தியோ இல்லாமல் பூமியிலே வெயிட் பண்ணி, அதாவது பஸ் ஸ்டாண்டில் வண்டிக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம நாட்டில் கூட்டமாக நின்றுட்டு இடிச்சு வண்டியில் ஏறுவாங்க. ஃபாரின் கண்ட்ரியில் எல்லாம்னா லைனாக நிற்பாங்க, ஒவ்வொரு பேர் அந்த வண்டியில் ஏறுவாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஆள், ஃபர்ஸ்ட்ல அதுக்கு அடுத்த ஆள், அடுத்த ஆள், அப்படி லைனாக நின்றுட்டு தான் பஸ்ஸில் ஏறுவாங்க. அதே மாதிரி இந்த ஆத்மாக்கள் இங்கே வந்து கியூவா நிற்கிறாங்க புனர்ஜென்மத்துக்காக. அப்போது அவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த புனர்ஜென்மம் என்று சொல்லப்பட்டது இந்த, அதாவது 20 வயசு வரை வாழும்போது வாழ்ந்த டைமிலே அவன் என்ன பெருசா ஒன்றும் நல்லதும் கெட்டதும் ஒன்றும் பண்ணியிருக்காது. ஆனா முன்னே உண்டாயிருந்திருந்த அவனோட ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த புனர்ஜென்மம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்து மரிச்சிருந்தாலும் கெட்டது செய்து மரிச்சிருந்தாலும், அதாவது சொர்க்கத்தில் போனாலும் நரகத்துல போயிருந்தாலும் 2000 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி அந்த ஆத்மாவு பூமியில் புனர்ஜனிச்சு தான் ஆக வேண்டும். இதுதான் ஆத்ம சாஸ்திரம். அதுதான் பைபிள்ல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காங்க, 2000 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது ஏனென்றால் நம்ம ஹிந்து வேத சாஸ்திர பிரகாரமும் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, நீங்க நல்லது பண்ணு சொர்க்கத்திலே போயிடலாம், கடவுளே லயிச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இது பகவத்கீதையில ரொம்ப வெக்தமாகவே பகவானே சொல்லி இருக்கிறது, புனர்ஜென்மம் உண்டு. ஈஸ்வரனோட அம்சமாய், அதாவது சாட்சால் மகாவிஷ்ணு டிரைவராக இருந்தார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு இல்லையா? தேரோட்டினா டிரைவர் தானே. அப்போ சாட்சாத் கிருஷ்ண பகவான் தன்னுடைய டிரைவராக இருக்க வேண்டுமானால் அர்ஜுனன் எவ்வளவு புண்ணியம் செய்த ஆளாக இருக்க வேண்டும். அந்த அர்ஜுனன் கிட்டே பகவான் சொல்லி இருக்கு, அர்ஜுனா நீ பல ஜென்மங்களிலே இது பண்ணி இருக்கிறது இங்கே, அதாவது மகாபாரதம் என்று சொல்லப்பட்டது பலமுறை இங்கே நடந்திருக்கிறது. புனர்ஜென்மம் இருக்கு என்று ரொம்ப வெக்தமாகவே பகவான் சொல்லியிருக்காங்க. பகவான் என்ன சொல்லி இருக்கிறது கீதையிலே என்றால், ஆத்மாவு ஒரு பட்சி மாதிரி, கிளி மாதிரி. ஒரு கூடு, ஒரு மரத்துல ஒரு கிளி கூடு வச்சிருக்காங்க, முட்டையெல்லாம் போட்டு அது அங்கே இருந்து குஞ்சு பிரிக்கிறாங்க. அந்த குஞ்செல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த கூடு வந்து ஜீர்ணிச்சு போகும். அப்ப என்ன ஆகும்? இந்த பட்சி வந்து தன்னுடைய வேலை முடிச்சாச்சுன்னா அடுத்து இன்னொரு மரத்துக்கு போய் அங்க ஒரு கூடு கூட்டுவாங்க. அதே மாதிரி மனுஷனோட உடம்பு ஜீர்ணிக்கும் பொழுது, ஜீர்ணிக்கும் பொழுதுன்னா தகிக்கும் போது, அதாவது சாப்பாடு ஜீர்ணிக்க அந்த மாதிரி இல்லை, அதாவது ரொம்ப வயசாகும் போது அப்படின்னு அர்த்தம். உடம்பு திரவிக்கும் போது, ஆரோக்கியம் நசிச்சு ஜராநரகள் பாதிச்சு ஒன்றும் செயல் பண்ண முடியாத அவஸ்தை வரும் பொழுது, மனுஷனோட உடம்பிலே வசிக்கப்பட்ட அந்த ஆத்மாவை என்ற கிளி இதிலே இருந்து பறந்து இன்னொரு உடம்புக்கு போகும். பகவான் ரொம்ப வெக்தமாகவே சொல்லியிருக்காங்க, இதுதான் புனர்ஜென்மம் என்று சொல்லப்பட்டது. இதுவே அந்த கிளி ஒரு மரத்திலே இருக்காங்க, கூடு வச்சு அந்த கூட்டிலே முட்டை போட்டு முட்டை விரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த கிளி போகும் அடுத்த மரத்துக்கு. அப்புறம் இந்த கூடை பற்றி அது திங்க் பண்றதே இல்லை. ஆனா இது கூடு கூட்டி கூடு ரெடியாகி வச்சு முட்டை போடுறதுக்கு முன்னே அந்த தோட்டத்தோட உடம்பை வந்து அந்த மரத்தை வெட்டியாச்சுன்னா என்ன ஆகும்? கிளி வேற மரத்துக்கு போய்த்தானே ஆகணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆக்சிடென்ட். இயற்கையினாலே அப்படி வந்து போச்சுனால் கண்டிப்பாகவே இந்த உடம்பு நசிச்சு போறது. அந்த ஆத்மாவுக்கு நாசம் இல்லை. ஆத்மாவு உடனே அடுத்த ஒரு ஜென்மத்துக்காக வெயிட் பண்ணி அடுத்த ஒரு ஜென்மம் கிடைத்து அது மறுபடியும் பூமியில் மனுஷனாகவே வாழத்தான் செய்யும். நமக்கு சில பேரை பார்க்கும்போது ஒரு முன்ஜென்ம பந்தம் இருக்கும், பார்த்துருப்பீங்களா நீங்க? ஒரு ஏதோ ஒரு பந்தம் நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளாக இருக்கும். ஆனா அவர்கிட்ட ரோட்ல இப்படி நடந்து போகும்பொழுது ஒரு யாதృచ్ఛிகமாக சடன்லி ஒரு ஆளை நம்ம பார்க்கிறோம். சிலவர்கிட்ட அவர் மனசு அப்படி உடக்கும், மறுபடியும் நம்ம திரும்பி பார்ப்பாங்க, அவரும் நம்மளை திரும்பி பார்க்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால், போன ஜென்மத்தில் அவருக்கு நமக்கும் ஒரு ஏதோ ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும் பொழுது எல்லாருக்கும் அங்கே மரணம் சம்பவிக்கக்கூடிய நேரம் அல்ல. ஒருவன் ஜாதகப்படி அவனுக்கு தீர்க்காயுஸ் இருந்தாலும் ஏற்கனவே சொல்லப்பட்ட
அந்த 100 மரண யோகங்கள் கண்டிப்பாகவே இவனுக்கு மரணம் உண்டாக்கி வைக்கத்தான் செய்யும். அது ரோகங்கள் மூலமாகலாம், ஆக்சிடென்ட் மூலமாகலாம், செய்வனே தோஷங்கள் மூலமாகலாம், சத்ருக்களாலே ஆகலாம், தற்கொலை பண்ணி கூட ஆகலாம். இப்போ ஒருவனுக்கு பாருங்கோ, நான் நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறது, எனக்கு 100 வயசு வரை ஆயுசு இருக்கு, அப்படி இருந்து கொண்டு ஓடி வரப்பட்ட ட்ரெயின் முன்னாடி போய் என்ன ஆகும்? முடிச்சு போச்சு இல்லையா? அப்போ இப்படி உண்டாகப்பட்ட ஆக்சிடென்டில் உண்டாகப்பட்ட அந்த மரணங்கள் எல்லாம் ஆயுசு முடிஞ்சுதான் உண்டாகிறது என்று சொல்றதுலே அர்த்தம் இல்லை. ஆயுசு முடியாமலும் மரணம் உண்டாகும். அப்படி மரணம் உண்டாயாச்சுனால் அந்த ஆத்மாவுக்கு சொர்க்க பிராப்தியோ நரக பிராப்தியோ உண்டாகுவதில்லை. மறுபடியும் ஜாதகால் உள்ள அந்த ஆயுர் காலம் முடிகிற வரைக்கும் இந்த பூமியில் அது மனுஷனாகவே ஏதாவது ஒரு குழந்தையின் உயிராகவே பிறந்து மறுபடியும் இந்த பூமியில் வாழ்ந்து அந்த ஆயுள் காலம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அந்தியம் உண்டாகும். இங்கே வேற ஒன்று கூட இருக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆக்சிடென்டில் 20 வயசுல மரிச்சு போகப்பட்டவன் ஒருபட்ச முன்காலத்துல ஆயுசு முடியாமல் மரிச்சவன் ஆயிருக்கலாம். சேஷம் 20 வருஷ காலம் கூடி வாழ்ந்து முடிக்க வேண்டும் அப்படி இருந்திருக்கலாம். அப்படி கூடி நமக்கு யோசிக்கலாம். அப்படி கூட வர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப கண்டிப்பாகவே ஒரு ஆக்சிடென்ட் விபத்து நடக்கிறது என்றால் அது அவனோட விதி என்று சொல்லக்கூடாது. முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடாது. விபத்துகள், ரோகங்கள், அனர்த்தங்கள், அனர்த்தம்னு சொன்னா சத்ருதோஷம், இதே மாதிரி எல்லாம் மிருத்யு உண்டாயாச்சுனால் கண்டிப்பாகவே அந்த ஆத்மாவுக்கு உரிய பரிகாரங்கள் நம்ம செய்ய வேண்டும். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கூடியே அந்த ஆத்மாவை இருக்கத்தான் செய்யும். அந்த ஆத்மாவை சாந்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதோட சாபங்கள் நமக்கு சேரும். அது மட்டுமல்ல, அடுத்த ஜென்மம் எடுத்துட்டு அதுவே நம்மளோட எளிமையாக சேரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கத்தான் செய்கிறது. எப்பவும் ஒருவன் மரிச்சு போயாச்சுனால் அது அகால மரணம் ஆயிருந்தால் அந்த ஆத்மாவுக்காக நாம் செய்யக்கூடியதெல்லாம் மஸ்ட் செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் ஈஸ்வரனிலே இருந்து நமக்கு அனுகிரகங்கள் வர மாதிரி இந்த ஆத்மாவிலே இருந்து தோஷங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால யாராவது அகால மிருத்யு உங்கள் வீட்டிலேயோ உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களையோ உண்டாயிருக்கிறது என்றால் கண்டிப்பாகவே அதற்கு உரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமானால் ஒரே வழி பிரச்சனம் வச்சு பார்க்கறது தான், வேற வழி இல்லை. பிரச்சனம் வச்சு பார்த்தால் ஆத்மாவை சாந்தி அடைஞ்சிருக்கிறதா, ஆத்மாவு இப்போ அதோட அவஸ்தை என்ன, இதெல்லாம் தெரியும். இதுக்கு அஷ்டமங்கல பிரச்சனம் வச்சு பார்க்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டும் என்றால் தேவ பிரசனம், அதிலே ஆத்ம பிரசனம் தனியாகவே ஆத்மாவுக்காக பார்ப்பாங்க, அப்படி பார்க்கலாம். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதே சாதே ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.